அவங்களுக்குள்ள ஒரு ஆர்கியூமெண்ட். அந்த ஆர்கியூமெண்ட் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, ரீல்ஸ் எடுக்க கூப்பிட்டதுக்கு அவர் வரலன்னு மறுத்தாரு. அதுக்கு அவரை சரமாரியா தாக்கியிருக்காங்க. அது என்னன்னு டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. சூரஜ் அவரு ஒரு மைக்ரண்ட் ஒர்க்கர். ட்ரெயின்ல வேலைக்கு போயிட்டு இருக்க அன்னைக்கு அவர் 4 மைனர் பசங்க கழுத்துல கத்தி வச்சு ரீல்ஸ் எடுக்கணும்னு கூப்பிட்டுருக்காங்க. ஆனா அவர் வரமாட்டேன்னு மறுத்திருக்காரு. அது ஒரு ஆர்கியூமெண்டா டேர்ன் ஆயிருக்கு. அது ஆர்கியூமெண்டா டேர்ன் ஆனனால திருத்தணி ஜங்ஷன்ல இறங்க வச்சு 4 மைனர் பசங்களும் ஒரு அபேண்டன் ஆன ரயில்வே குவார்டர்ஸ்க்கு அவர் கூட்டு போயிட்டு சரமாரியா தாக்கியிருக்காங்க. கிட்டத்தட்ட 28 இடத்துல அவருக்கு காயங்களாயிருக்கு. அதுவும் இதுல கொடூரமான விஷயம் என்னன்னா, அதுல இருக்கிற ஒரு பையன் அதை வீடியோ ரெக்கார்ட் பண்ணி லைக்ஸ்க்காகவும் ஃபாலோவர்ஸ்க்காகவும் அதை சோஷியல் மீடியால ஷேர் பண்ணியிருக்கான். இப்போ போலீஸ் அவங்கள டிப் ஆஃப் மூலியமா கங்கை அம்மன் டெம்பிள் திருத்தணி அரக்கோணம் பைபாஸ் கிட்ட 4 பேரும் குடிச்சிட்டு இருக்கப்போ அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இவங்க மேல பாத்தீங்கன்னா ஜூவினல் ஜஸ்டிஸ் ஆக்ட் படி தான் கேஸ் ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க. பிகாஸ் இவங்களுக்கு நார்மல் பனிஷ்மெண்ட்லாம் கிடைக்காதுங்க. இவங்க 18 வயசு கீழே இருக்கனால இவங்களுக்கு அதிகபட்சம் பாத்தீங்கன்னா ரீஹபிலிட்டேஷன் இல்லைன்னா கவுன்சிலிங் தான் தருவாங்க. பட் ஜூவினல் ஜஸ்டிஸ் கோர்ட் வந்துட்டு டிசிஷன் எடுக்க முடியுங்க. என்ன கேட்டீங்கன்னா இவங்க முட்டி உடச்சு உட்கார வைக்கணும் தாங்க சொல்லுவேன். கோர்ட் கண்டிப்பா இவங்களை அடல்ட்டா கன்சிடர் பண்ணி இவங்களுக்கு லைஃப் டைம் இம்ப்ரெஸ்மெண்ட் கொடுத்தே ஆகணுங்க. ஒரு ரீல்ஸ்க்காக லைக்காகவும் ஃபாலோவர்ஸ்க்காகவும் ஒருத்தரோட வாழ்க்கையை இப்படி பண்ணிட்டாங்கன்னா நாளைக்கு இவனுங்களை மாதிரி ஆளுங்க வெளியில சுத்தினா என்ன வேணாலும் பண்ணுவாங்க. ஸோ உங்களோட ஒப்பீனியனை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.